இல்லைங்க, அந்த வழியிலேருந்து வந்தாங்க. அது வந்துட்டு அந்த கோயில் வெளியே வந்துட்டு நான் காட்டுறேங்க. அந்த கோயிலாண்டு வந்து தெரியலங்க. இங்கே பாருங்க, வா சாமி 90 டிகிரியில் இருக்கிறாங்க தலைவர். அங்கே போன வாட்டி வந்துட்டு நானே எப்படி பிடிச்சின்னு வந்தனால உங்களுக்கு அந்த ரிஸ்க்கு தெரியுமான்னு சரியாக தெரியலனால தான் அவன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு எடுக்க சொன்னேன். இது பாருங்க எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது மட்டும் பாருங்கள். ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபோனில் வந்துட்டு அந்த கேமராவில் கொஞ்சம் அந்த வெளிச்சத்தில் காட்டுது. இங்கே வந்து ஃபுல்லு பிளாக்கில் தாங்க இருக்குது. ஆனால் அது ப்ரோ அது வந்துட்டு வவால் சவுண்ட் தான் ப்ரோ. ஓ அப்படி சொல்ல வரீங்களா? தப்பான வழி வருமா நாங்கள்? இது மாதிரி வரக்கூடாது. ஆமாம், அந்த 2 குண்டு மத்தியில் இன்னொரு வெளியே வரும். நீங்கள் இறங்க இப்படி வரக்கூடாதா? இந்த பக்கம் வரக்கூடாது. சரி ப்ரோ, இன்னொரு வந்தால் பார்த்து. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம இவரை பற்றி நான் ஒன்று சொல்லவில்லை. ஒரு நம்மளுக்கு வந்துட்டு புது ஃப்ரெண்டுங்க. அதாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு புதுசாக ஃப்ரெண்ட் ஆனார். என்ன ஒன்று நம்மள்தா அதுதான் ஸ்லாங் அப்படி வருதா? சொல்றாங்க இந்த ஊர்ல பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாம், திருச்சி இந்த மதுரைக்காரங்களாம் பேசுறது அப்படிதான். வணக்கம், நான் உங்கள் லட்சுமி. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க. அதாவது இன்னைக்கு நம்ம எங்கே வந்தோம்னா நம்ம புலிகுண்டு தாங்க வந்துடுறோம். இது ரொம்ப நாள் பிளானுங்க இங்கே வரணும்னு சொல்லிட்டு. அதனால் இனி தாங்க வந்தோம். அதான் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு போன வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்துருக்காருங்க. வணக்கங்க. சரி வாங்க. பார்த்தீங்கன்னா புலிகுண்டு மலை தான் பேசுகிறோம். சரி வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். ப்ரோ இந்த மலையை நீங்கள் வந்துடுறீங்களா ப்ரோ? இதுதான் ஃபஸ்ட் டைமா? இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே தெரியாது ப்ரோ. இவன் தான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தான் இந்த மலைக்கு போகலான்னு. கிட்டத்தட்ட என்கிட்ட சொல்லி 2-3 மாசமா சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு தான் வாரத்துக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆமாங்க, நான் உன்ட்ட ஒன்று சொல்ல நினச்சேங்க, சொல்ல மறந்துட்டேங்க. அதாவது வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து தீபாவளி அன்றைக்கி வந்துருக்காங்க. ஹாப்பி தீபாவளிங்க. நீங்கள் எப்போ பார்ப்பீங்களோ? ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தோம். சரி தீபாவளி வர வருது, எங்கே போகலாம் நாங்கள் பிளான் பண்ணாலும் டப்புன்னு அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. நேற்று நைட்டு படம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் பார்த்தோம். ஆனால் போன டயரில் அப்படியே படுத்து தூக்கிட்டோம். காலைல 5 மணிக்கு எழுஞ்சி எல்லாம் குளிச்சுட்டு கொஞ்சம் தான் வந்தோம். ஆமாம், இதோட லொக்கேஷன் வந்துட்டு எனக்கு எப்படி சொல்ல தெரியலங்க. அதனால் வந்துட்டு கமெண்ட்லேயும் பையோவில் பின் பண்ணி வைக்கிறாங்க அந்த லொக்கேஷனை. சரி வாங்க அப்போ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அங்கெல்லாம் எங்க இப்போ பாருங்க, தேன் ஒன்று இங்கே ஒன்று இருக்குதா? அது இப்போ வந்துட்டு இதோ இங்கே ஒன்று, இங்கே 2 இருக்குது. ஊத்துல நல்லா தாங்க இருக்குது வண்டியே. வண்டி மேலே பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு எவ்வளோ ஆகிட்டுங்க அது வண்டி ஒரு இடம். கிட்டத்தட்ட நீங்கள் கீழே ரோட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே ஏறணுங்க. அதான் மலை மேலே டேர்னிங்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கேயும் வண்டி விட்டு வச்சுக்கிறாங்க, இந்த இடத்துலையும் வண்டியெல்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே நல்லா கொல்லி மேலே பெண்டு ஏறுற மாதிரி ஏறுதுங்க. ஆனால் சம்மோட்ற நீங்கள் ஐயோ 3 பேர் வந்து வண்டி நல்லா தாங்க இருக்குது அந்த லொக்கேஷனு. படிக்கிட்டா வா ப்ரோ வரும். ஐயோ படிக்கிட்டு எங்கிட்ட தெரியாம நம்ம பாட்டு இருக்கிறோம். இப்படியா வேறானா வழியான்னு தெரியலையா? டோர் இது படிக்கட்டு வாங்க வரேன். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க படிக்கட்டு. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குது படிக்கிட்டு? ரொம்ப கஷ்டமா இருக்குது ப்ரோ. இதுக்கு உன்னை யாரையும் ஸ்டார்ட் பண்ண அது ஒரு கஷ்டமா இருக்குதுன்ற. இதான் வழியா? சரிங்க, இந்த இடத்துல கொஞ்சம் உங்களை வந்துட்டு காமிச்சிட்டு மேலே போகலாம். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம்? வியூ பாயிண்ட்லாம் பயங்கரங்க. ஃபோட்டோ எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வரலாம். ஓ
ஆமாம் ஆமாம். இப்போ அதாவது இந்த இடத்துலேருந்து பார்க்க சொல்ல ஒரு 7:30 இருக்கலாம்ல. அந்த மாதிரி தான் இருக்குது. காட்டு ஃபோனில் பாருங்கள், என்ன டைம் பாருங்கள். ஆமாங்க, சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க படிக்கிட்டு. கரெக்டாக 8:30ங்க. ஆமாங்க 8:30. இந்த பருவதமலை போனவங்களுக்கு வந்துட்டு தெரியுங்க, எனக்கு கடப்பாறை பாதைன்னு சொல்லிட்டு ஒரு படிக்கட்டு மட்டும் இந்த மாதிரி கம்மிங்க வந்துட்டு இருந்து போகிற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃபீல் ஆகுதுங்க இந்த இடத்துல. அதுதான் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ட்ரெக்கிங் பண்ண நினைக்கிறவங்க வரலாம். அவ்வளோ ரிஸ்க்கு இந்த இடத்துல தெரியல. இதுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல. சொல்லிடுறாங்க 2 பாதை. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினுக்கிறாங்க. ஆமாங்க, மேலே வந்தோடனே இந்த இடத்துல வந்துட்டு மேலே வர வழியில இங்கே இருக்குதுங்க கோயில். இது என்ன அம்மன் சொல்லி சரியா தெரியலங்க எனக்கு. சரி வாங்க, வந்துட்டு வீடியோவில் பார்த்த இடங்க தான். அதாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏதோ அம்மன் கீழே பார்த்தோம். இந்த இடத்துல வந்துட்டு புளியார், பெருமாள், இங்கே ஒரு சாமி, ஏதோ ஒரு சாமி இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சாய்பாபா இருக்கிறாரு. அவ்வளோதாங்க, சாய்பாபா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லா லொக்கேஷன் நிறைய இருக்குதுங்க பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு. யாரோ பட்டாசு வச்சுன்னுக்குறாங்க சரத்தை. எல்லாரும் தீபாவளி பண்ணும் போது நாங்கள் மட்டும் புளி கொண்டு மலைக்கு வந்துருக்கோம். இடத்துல வந்துட்டு எல்லாரும் வேண்டிங்கன்னு வீடு கட்டிக்கிறான்னு நினைக்கிறாங்க. அப்படிதாங்க சொல்லுவாங்க. அப்படிதானே தம்பா? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அது எந்த அளவு உண்மை எந்த அளவு பொய்ன்னு யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பசங்க வந்தால் கொஞ்சம் கவனமாக நம்ம தான் பார்த்துக்கணும். அதை பொது பாருங்க மெயின் ரோடு நினைக்கிறேன். நம்ம வந்த ரோடு வந்துட்டு அதுதான் ஆளுங்கிறாங்க பார்த்தியா, அங்கே வந்து இப்படி வரணுங்க. அதெல்லாம் சரியான பெண்டுங்க அதெல்லாம். அதாங்க நம்ம வண்டி நிற்கிற இடம் அதாங்க. நான் வந்துட்டு இந்த இடத்துல தான் விட்டோம் நினைக்கிறேன். அங்கே தானே விடுவா? அது இன்னும் வண்டிங்க. சரி வாங்க, நம்ம போய் நல்லா இருக்கு பார்க்கலாம் வாங்க. இது என்னங்க இவ்வளோ ஹைட் இருக்குது? எங்கள் தலையை இடிக்குதுங்க. நாங்களே குஞ்சு குஞ்சு இதோ நான் கீழே இருந்து காமிச்சிடலங்க அந்த தேன் கூட்ட. அதுதாங்க இன்னும் 2-3 இருக்குது. இது ஒன்று மறைச்சிட்டு இருக்கு. மேலே வர அந்த கூலிங் காற்று வருதுங்க. இப்படி வந்தோமா அப்படியே போகிற தலைவர். எங்களுக்கு இந்த இடத்துல சொர்க்க வாசல் போகிறியா? வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஓயோ தலை, மேலே ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. வவ்வாலா என்னன்னு சவுண்டு தெரிலங்க அது. இப்படி நிமிர்ந்து போனால் கூட அது ஏன்னா இடிக்கும் பயத்தில் போயின்னு. ஐயோ எப்படி இருக்கு பாருங்களேன். ஃபோனில் வந்துட்டு அந்த இது கேமராவில் கொஞ்சம் அந்த வெளிச்சத்தில் காட்டுது. இங்கே வந்து ஃபுல்லு பிளாக்ல தாங்க இருக்குது.
அதான் அது ப்ரோ, அது வந்துட்டு வவால் சவுண்ட் தான் ப்ரோ. பாருங்களேன். நீங்க கொஞ்சம் திருப்பி காட்டுங்க ப்ரோ. நீங்க அங்க படிக்கட்ட இந்த சந்துல நம்ம 2 பேரும் ஒண்ணா போக முடியாது. மனிதர் உடந்து கொள்ளை நம்மள பருமனும் இல்லை, உள்ளே இருக்கும். அவ்வளோதாங்க, இடமே இவ்வளோதாங்க. திரும்பி ஸ்ட்ரைட்டாக நம்ம நாங்களே மாட்டிப்போம். இது வவ்வாலோட எச்சம் நிறைய இந்த இடத்துல இருக்குதுங்க. சவுண்டு வரை கேட்கணும். நீங்கள் இதில் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகும்னு தெரில ப்ரோ. கொஞ்சம் வெளிச்சம் தேவைப்படுது ப்ரோ. ஐயோ ஐயோ, முன்னாடி போகிறீங்களா? ம், போகலாம். அப்படியே கிராஸாக இருக்குதுங்க படிக்கிட்டு ப்ரோ. ரொம்ப ரிஸ்க்காக தாங்க இருக்குது. நான் என்னவோ கீழே வந்து பார்க்க சொல்லி ஈஸின்னு சொல்லிட்டேன். போகலாம் ப்ரோ. மேலே எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுங்களா? கொஞ்சம் நீங்கள் பின்னாடி காமிச்சா நல்லாயிருக்கும். லைட்டு நான் எத்தனை இருப்பேங்க. நம்ம அன்டைமில் போகிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சிட்டேன். நான் எத்தனை இருப்பேன். போகலாம். ப்ரோ அது பாருங்களேன், நீங்கள் அதை சொன்ன வவால் வராரு இருப்பார் தலைவர். இந்த இடத்துல எப்படி வேண்டாம் ப்ரோ. இந்த கொஞ்சம் டார்ச் அடிங்க. ஐயோயோ எப்பா சாமி, அதை நீங்கள் வெளியே வந்து பார்த்துருப்பீங்க. அதை ஆட் பண்ணுறேன். 2 மலைக்கு சென்டரில் இப்போ பயணி வரும். நம்ம ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. கரெக்டாக எப்படி அந்த காலத்தில் பிளான் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா? அந்த 2 மலைக்கும் சென்டரில் ஒரு கேஃப் வந்து பார்த்துமே, ஒரு 100 கேஃபு. அந்த சென்டருக்கு நம்ம போய் நிறுகிறோம். அங்கே பாருங்கள், மேலே கோலி குண்டு மாரி ஒரு பாறை மாட்டின்னு இருக்குது. ஏழை மிஸ் ஆச்சு, காலி எல்லாருமே. சொன்ன பாரு 2 பாறை சென்டரில் மாட்டினுக்குது. அங்கே ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒன்று இருக்குது. ப்ரோ பாதை எப்படி இருக்குது? இப்படி வந்துங்கிறவங்க நம்ம அந்த சேர்ந்த இந்த இடத்துல இருந்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து படிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த சைடு படிட்டு போகுது. பாருங்க, இதில் பார்த்துட்டு அதெல்லாம் அந்த காலத்து பாரு வழியானான்னு தெரியல. நீங்கள் அது பக்கம் போக இல்லை நம்ம பார்த்து சொன்னலவா, சிவன் கோயில் பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு. சிவன் பார்வதி பார்வதி அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு போயிடலாம் வாங்க. எப்படி வந்துச்சு இந்த கீழே வந்து இந்த சென்ட்ரு மலையில் வர ஃபீலை? 1000 படி இது ஒரு 200 படி கூட ஏற மாட்டோம். அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு.
நம்ம வந்த பாதையோட அந்த சென்ட்ரு வழி சொன்னாங்க தான் கீழே இருந்து பார்க்கறதுக்கு 100 கேஃப்னு சொன்னால அந்த அந்த வழி தான் இருக்குது. அதான் இப்போ நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். வாங்க நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் கோயிலை. இந்த தீபாவளி வந்து நம்ம செம்மையாக கொண்டாடிக்கிறோம். நீங்கள் தீபாவளி இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க தாமரை நல்லா இருக்குது இந்த இடத்துல. மேலே வந்துட்டு ஐயர் பூஜை பண்ணுறாரு போல இருக்குங்க. நம்ம மேலே போயிட்டு பாட்டுகள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பசங்க வீடியோ எடுக்க விடுவாரான்னு தெரியல. ஐயர் வேற பார்க்கலாம் நல்லா இருக்குது. தண்ணி மீன் இப்போ தான் பார்த்தேன், இந்த இடத்துல போச்சு. இப்போ மீனா இல்லை வேறு எதெல்லாம் வந்து மீன் தான் நினைக்கிறேன். சரிங்க, நான் வர சொல்ல இருந்துச்சு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதாங்க மலை பாதை. இவ்வளோ நேரம் வந்தது நம்ம வந்துட்டு ஒரு பாதையாக வந்தோம். இது வந்து இடத்துல உணவு கேஸ் வெளியெலாம் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு ஐயப்பன் இருக்காரு. இந்த இடத்துல வந்துட்டு மேலே நேம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சாமி இருக்குது. அந்த இடத்துல இது இருக்குது. அதேமாதிரி இங்கே நந்தி இருக்குதுன்னா அப்போ சிவன் தான் இருக்கும், பூஜை பண்ணது கிடையாது. ஐயாவை பூஜை பண்ண கிடையாது. அது கொஞ்சம் வெளியே வந்தாலும் காட்டுறேன். லொக்கேஷன் வந்து நல்லா தாங்க இருக்குது. கீழே வந்து ஒரு பாதி தூரம் தான் கொஞ்சம் அட்வென்டேஜ் ரிஸ்க்காக இருக்குது. மிச்சப்படி ஓகே தாங்க. முடிஞ்சால் ஐயர்கிட்ட பேட்டி அடிக்க முடிஞ்சா எடுவாங்க. ரிஸ்க்கு தாங்க. எங்கள் ஐயர் கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு, ஒரு சாமி காட்டுறேன். விளங்கும் மலை அன்பர் வணங்கும் மலை அருணாச்சலமான ஜோதிமலையே. இருங்க டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறாங்க. பூஜாரிகிட்ட பேட்டி எடுக்கலாம் வந்ததுங்க. பாருங்களா, ஒரு தேங்காய் சாப்பிடுங்களாம், வாய் போட்டாக்கல கேமரா எடுக்க ஒன்றும் இல்லைங்க கதை. ரோமில் வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்லி கேட்டோம். அது தலைவர் வந்துட்டு இதான் சுத்தரா சுற்றினே தலைவர் வந்துட்டு அதை போட்டுறாரு, இது பண்ணுறாரு, அது இதுவும் பண்ணுறாரு. நான் ஒரு கண்டென்ட் மாட்டோம், நல்ல கண்டென்ட் மாட்டோம், என் ஃபோனில் ஆக மாட்டேங்குது, இவன் ஃபோனில் அவன் ஃபோனில் மாற்றி போடுறா. அது தலைவர் சுற்றி நேர்றாரு, அது வரைய மாட்டேங்கிறாரு. அவர் தமிழை சாப்பிட்டானா அப்படின்ற மாதிரி நான் கேட்கறதுக்கு அவர் வந்துட்டு தமிழ் தெரிச்சுலேதுப்பா, தெலுங்கு தெரிச்சு அப்படின்ற அது பாட்டு போயினே ஒரே ஃபன்னாகி போயிடுச்சுவா. நல்ல கண்டென்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. சரிங்க, இப்போ பிரேக் டைமு முடிச்சுட்டு அவருக்கு கண்டினியூ பண்ணுறேன். அந்த கோயிலுக்கு பார்த்துடலாங்க. இப்போ பக்கத்து கோயிலுக்கு நம்ம போயின்னு இருக்காங்க. அந்த கோயில் வந்துட்டு வழிபட்டு முடிச்சாச்சு. அதுதாங்க நிறைய ரீல்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு ரிஸ்கில் சொல்கிறாங்க, ரொம்ப ரிஸ்க்குங்க, கால்லாம் நடுது அப்படின்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, அந்த மாதிரிங்க. இப்போ இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் இப்போ தூரத்துலேருந்து நம்ம ஒரு 100 கேப் பார்த்தலாங்க. அந்த 100 கேஃபில் டிஸ்டன்ஸ் இதுதாங்க. இப்போ நம்ம தமிழ் ப்ரோ பையன் இருக்கிறாரு. ப்ரோ எப்படி ப்ரோ இது ஃபீலா ப்ரோ? பாருங்களேன்,
போ ப்ரோ. ஐயா எவ்வளோ பார்த்தோம் ப்ரோ நம்மலாம். இதெல்லாம் ஐயோ தர நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க. என் மூஞ்சி ரியாக்ஷன் பார்த்து வச்சுக்கோ சும்மா அப்படின்னு நினச்சின்னு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கீழே மட்டும் பாருங்களேன். கரெக்டாக எத்தனை அடி மேலே இருப்போம் ப்ரோ நம்ம? கடவுளே ப்ரோ, நம்ம இந்த படிக்கட்டில் ஏறி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலையே. இந்த படிக்கட்டு யாரே இல்லை நம்ம. இல்லைங்க, இந்த சைடு வந்துட்டு நம்ம ஒரு சேஃப்டின்னு வச்சுக்கிறோம். இவனே நம்ம நிற்கிறவோட இது இந்த சேஃப்டியில் இருக்கிறான். ஆனால் வந்துட்டு நம்ம ஊர்லேயே எவ்வளோ இருக்குதுங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் பார்க்குறீங்க, அங்கே போய் பார்க்குறீங்க. நம்ம ஊர்லேயே எவ்வளோ இருக்குதுங்க. ஆனால் இந்த ஊர் பேர் தான் சொல்ல தெரில. அடி இப்படியோ வெற்றிகரமாக வந்துட்டோம். இதெல்லாம் வந்துட்டு எப்படி கட்டியிருப்பாங்க நீங்களே பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு வெல்ட்டு, இந்த இடத்துல ஒரு வெல்ட்டு, இது இங்கே ஒரு இது ஒன்று. இதுதான் வந்துட்டு இதோட இது. அங்கே வந்துட்டு வரத்துக்குள்ளே ஐயோ ஆமாங்க, இது ஒன்று காட்டணும்னு நினச்சேங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு வெல்டிங் ஒரு வெல்டிங். நம்மளும் பயன்படுத்துகிறாங்களா? எப்படி போனப்போ வராமலாம் இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வழி போகுது, இங்கே வழி இல்லை. எது மேலே நின்றுங்கிறாரா? ஆமாம், இந்த இடத்துல பாருங்க, இங்கேருந்து பார்த்து இன்னும் அட்வான்டேஜ் இதுங்க. அந்த இடத்துல இருந்தோமா, இப்போது இந்த இடத்துல இந்த இது கிராஷ் ஆகிறதுக்குள்ளே இல்லைங்க. ஐயோ பாருங்களேன். கரெக்டாக போன வீடியோவில் வந்துட்டு அந்த அம்மன் கோயில் வீடியோ பார்த்துருந்தீங்களேங்க. அதான் அந்த இதுங்க கேஜிக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோங்க நம்மளுக்கு. அந்த வீடியோவில் வந்துட்டு பெருமாள் கோயிலுங்க, சாரி மாற்றி சொல்லிட்டேன். அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க ஒரு இடத்துல இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இந்த கஞ்சனகிரி போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த மணி பாறையை பார்க்க போக சொல்லி அதே இடத்துல இந்த மாதிரி ஃபீல் தாங்க இருக்கும். நம்ம போக வேண்டிய இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தாங்க இருக்குது. ப்ரோ இருக்குதா ப்ரோ கோயில்? ப்ரோ இல்லாமலாம் இருக்காது ப்ரோ. அதை பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பாதியில் வந்தோம்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அதோட இது. அந்த இடத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வராதுங்க. கை வச்சா ஃபோக்கஸ் இங்கே இதுக்கு போய்டும், அதனால் அது காட்டாது. அந்த அதுலேருந்து அந்த இதுக்கு நம்ம வந்தாலாங்க, அந்த பிரிட்ஜுன்னு சொல்லலாத்த, அதில் அது தாங்க லிங்க் விட்டுறாங்க. இப்போ ஒரு 5:30 மாரி இது டைம். ஆனால் இப்போ என்ன இப்போ டைமு பார்த்தா இந்த இடத்துல இப்போ நம்ம வருஷம் 7:30 மாரி இருந்துச்சு. இல்லைங்க, அதாவது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல பாதியே தெரியல. நாங்கள் அதில் வந்தோம்னு வச்சுக்கோ, தப்பான பாதியில் வந்துட்டு வருவாங்க. அதான் இந்த சரி நாங்கள் அப்படியே வந்துட்டோம். எப்படியா வரணும் போல இது. அதாவது வந்துட்டு நாங்கள் நிற்கிறோங்களவா, அதாவது இங்கே இந்த மலை கீழே இதெல்லாம் இருக்குதான்னு சரி தெரியல. வாங்க நம்ம போகலாம் ப்ரோ, வாங்க. சரி இதுங்க, அதாவது வந்துட்டு நாங்கள் போன வழி இது. ஏன்னா அந்த இடத்துல சரியான பாதை தெரியாதனால இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக நீங்கள் இப்படி வாங்க, இப்படி வந்துட்டு இந்த 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 சைடாக போனோம். எப்போ நாங்கள் போகிறாங்க கரெக்டாக இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ கேமரா மட்டும் கொஞ்சம் முடியும் ப்ரோ. ப்ரோ பாருங்க, இவர் தான் அஸ்வினோட தம்பிங்க. இப்போ வரப்போறாரு ஹீரோ. ஹீரோ என்ட்ரிங்க. மாஸ் பாருங்க, அதை பாருங்க. இப்போ அந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்தோம்.
அது சிவன் கோயில். இங்கே என்ன கோயில் சரியாக தெரிலங்க, இப்போ பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ப்ரோ. இந்த ப்ரோ கேமரா பிடிங்க, நான் வந்துடுறேன் மேலே. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு மாதிரியான கரடு முரட்டான மலை பாதைன்ற மாதிரி போதுங்க. இல்லை ப்ரோ போங்க போகிறோம். சமாளிச்சுங்க. இப்படி வாங்க ப்ரோ. அந்த நடுவில் அந்த மரம் இருக்கிறதுனால ரொம்ப இடுக்காக இருக்குதுங்க வரத்துக்கு. அந்த மரத்தை மட்டும் பாருங்களேன், இப்படி இந்த சைடு வந்து நீங்கள் வந்துக்குது, இந்த சைடு வந்துக்குது, நடுவில் பாறை ப்ரோ. முடிஞ்சா வாங்க ப்ரோ. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒல்லியாக இருக்கிறனால மட்டும் தாங்க வர முடியும் ப்ரோ. இது வந்து நம்ம மாறி வந்தோம் பாரு, அந்த வழி தான் ப்ரோ இது. டேய் என்ன விளையாடிங்கிறீங்களா சுற்றி சுற்றிய? இல்லைங்க, இப்போ அந்த இடத்துல தாங்க ஏறி வந்தோம், அதே ஈஸியான வழிங்க. இது என்ன இங்கேருந்து எப்படி போனோம்? ஓ ஒரே ஸ்ட்ரீட் ரோடா? ஆ ப்ரோ. இல்லை தப்பான வழி சொன்ன பாருங்க, அதே வழி தான் இந்த வழியும். இல்லை ப்ரோ, இது எங்கே போகுதுன்னு தெரியலையே. சரியா ப்ரோ? என்ன ப்ரோ ஜோகா ப்ரோ? இல்லைங்க, இப்போது ஃபஸ்ட்டு தப்பான வழின்னு சொல்லிட்டு இன்னொரு வழி போகணும். அந்த வழியை பார்த்துட்டு வந்து பார்த்தாலும் இந்த இடத்துல தான் வந்து ரீச் ஆகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு சும்மா வந்துட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு, அதாவது வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் இருக்குது. அது போல் அந்த மாதிரி இருக்குது பாருங்க. வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம என்ன இது பண்ணிட்டு வந்தோம். ஆனால் சும்மா அந்த பிரிட்ஜு வந்துட்டு அது ஒரு வகையான இது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரியே. இல்லைன்னு வச்சு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அந்த சும்மா அந்த ஃபீல் பார்க்கணுன்னா அப்படி வாங்க. இல்லைன்னா அப்படியே போகலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே கொஞ்சம் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேங்க. இது இருக்குது பாருங்கள், நம்ம வந்தோம் பார்த்தீங்களா அது இருக்குது. அங்கே சைடு ஒன்று காமிச்சேன், அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குதுங்க. அங்கே போன வாட்டி வந்துட்டு நானே எப்படி பிடிச்சின்னு வந்தனால உங்களுக்கு அந்த ரிஸ்க்கு தெரியுமான்னு சரியாக தெரியலனால தான் அவன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு எடுக்க சொன்னேன். அது வந்துட்டு இப்போது நான் ஒரு வாட்டி கிராஸ் பண்ணனால இன்னொரு வாட்டி பயம் தெரியலையா நான் சரி தெரியலங்க. இப்போது அந்த ஃபீல் இல்லைங்க நம்மளுக்கு. இது பாருங்க எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது மட்டும் பாருங்கள். ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. இங்கே தான் ஊந்துன்னு வச்சுங்க ஆளு. ஐயோ ஐயோ ஐயோ. சரிங்க, நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பொருள் நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும். இந்த இடத்துல மட்டும் நம்ம மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்க ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. நான் காமிச்சினாங்க ஒரு ரோப்பு, அந்த ரோப்பு தாங்க இந்த ரோப்பு. இல்லைங்க, அந்த வழியிலேருந்து வந்தாங்க. அது வந்துட்டு அந்த கோயில் வெளியே வந்துட்டு நான் காட்டுறேங்க. அந்த கோயிலாண்டு வருதுன்னு தெரிலங்க. இங்கே பாருங்க, வா சாமி 90 டிகிரியில் இருக்கிறாங்க தலைவர். சரி கப்புனுடா, சிவன் கோயில் வந்துட்டு கோயந்தான்னு கட்டினுங்கிற. அந்த வவால் சவுண்டு கேட்குது பாருங்க மைக்கில் அது கேப்சர் ஆகுதான்னு தெரியல. வவால் சவுண்டு கேட்குதானே இது வராங்க பாரு. எதுக்கு அப்படி எப்படிடா போக முடியும்? அவங்க தான் எதிரில் வராங்கடா. சரி நீ இப்படி போடா, இப்படி சைடாக நின்றா. சரி வாணா நீ வாணா போக முடியல. போகலாம் ரிஸ்க் தான். இல்லை ரிஸ்க் இல்லை. ரொம்ப டயர்ட் ஆகிட்டுறாங்க போல. இது மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டு போனா பாருங்க தலைவன் எவ்வளோ ஹைட்டில். நான் இந்த பாருங்க பார்த்தேன்னா சென்டரில் மாட்டினுக்குது. ஆமாம், அது அப்பயே பார்த்தேன். சென்டர் கரெக்டாக 2 அது அவங்க எவ்வளோ பயம்ல. வரேன்டா. இந்த வழியில் வந்துட்டு இன்னொருத்தர வராங்களாவா, அவங்களுக்கும் வழி விடணும்லவா, அதனால தான் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று
அந்த இடத்துல இருக்குதுங்க. நைட்டில் எப்படி கேப்சர் பண்ண தெரியல. நிறைய வாழுங்க நல்லா இருக்குது. வா 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 ப்ரோ ஒரு சைடு இருக்குங்க போகலாம் 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 போங்க ப்ரோ போங்க. இப்படி மாட்டி போய் அனுப்பிச்சு விட பார்க்கலங்க நான். ஏய் தமிழா பாத்துரா. ரொம்ப ரிஸ்க்குங்க. அவ்வளோதான் வேணாம் ஆயிடுச்சுண்ணா தமிழா இங்கே பார்த்து வாடா இந்த இடத்துல. இந்த திரும்பி வந்துக்கோ திரும்பி நான் குத்தண்ணா அதோ தெரிஞ்சு பாருங்க அவள் நான் சொன்னேன் இப்போ கூட கேப்சர் ஆகுது. அதோ பறக்கிறத பாருங்க. வா டே எவ்வளோ இருப்பாரடி. நைட் டைம்லாம் வந்து வச்சுக்கோ. ஐயோ இந்த டைமில் வந்துட்டு அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. வெடிலாம் பூச்சி போட்டுருங்களா? பத்திரேக்கு வந்துருப்பாங்க. நிறைய எச்சம் அங்கே இருக்குதுங்க. அவ்வளோதான் வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது பாருங்கள் 2 பாடிக்கும் நம்ம இடிக்கல இருக்கிறோம். அந்த வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா? எவ்வளோதான் போதையோ நம்ம ஃபீடாக பண்ண நினச்சி கால் அது பாட்டு தள்ளுது. அதுதான் ஓகேடா கொஞ்சம் காசு பிரச்சனை. மொத்தமே தான் பரவாயில்ல தொடர்ந்து பாருங்க. பருவத மலையில் ஃபுல்லும் இப்படி தான் இருக்கும். அது பாருங்க நம்ம அண்ணன் இதுங்கிறாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப வெக்கப்படுறாருங்க மீடியாவுக்குள்ள வரத்துக்கு. ஃபுல்லும் இப்படி தாங்க இருக்குது. நான் கீழே வர சொல்ல காமிச்சேன்லவா அதுதாங்க இது. நான் சுற்றி பார்த்தேன் வரான். வாப்பா இறங்குறான் வாப்பா அவங்க பாருங்க. நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது நேற்றுக்கா கற்பூர பற்ற ஏற்றிங்களா? இது கூட யார வழிதான். போதும் அது கோயில் சைட்ல வர போல இது. இதுவும் ஒரு வழிதான். இப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அந்த பக்கம் வந்து இறங்கிறதுக்கு தனியா வீட்லயே பண்ண முடியுது. ஓ அப்படி சொல்ல வரீங்களா? தப்பான வழி வருமா நாங்க? இது மாதிரி வரக்கூடாது. ஆமா அந்த 2 குண்டு மத்தியில இன்னொரு வெளியே வரும். நீங்க இறங்க இப்படி வரக்கூடாதா? இந்த பக்கம் வரக்கூடாது. சரி ப்ரோ ஒன்று வாட்டி வந்தா பார்த்து. தேங்க்ஸ் ப்ரோ. அதாவது வந்துட்டு கோயிலுக்கு போகிற வழியிலே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. நம்மளுக்கே தெரியாது. நம்ம இந்த இடத்துல கீழே வரதே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இவனா அந்த வழிக்கு போய் இந்த வழிக்கு போன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த கோயிலாண்டது வந்தாங்க பாரு. அவன் வந்துட்டு இப்படி இறங்கணும் போல, நம்ம அப்படி போன போல, மாறி மாறி வந்த மாதிரி போல இது. ஏதோ நம்ம சாமி பார்த்தாச்சு, கீழே வந்தாச்சு. மேலே வந்தது வந்துட்டு என்னடா ஒரு 8 மணி இருக்குமா? நம்ம மேலே வந்தா 8 7:30 மேலே வந்து மேலே 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 கோயிலாண்டா. அங்கே சொல்லும் போது 8 இங்கே சொல்லும் போது ஒரு 9 மணிக்கு வந்தோம். இப்போ என்ன டைம் ப்ரோ? 10 மணிக்கு ரிட்டர்ன் கீழே போய் இருக்காங்க நாங்கள். அதுதாங்க அதுதான் சொர்க்க வாசல் போயிட்டு வந்துட்டேன்.
கரெக்டாக ஒரு 7 மணி நேரம் வந்துட்டோம் நாங்கள் வெளியே. 1 மணி நேரம் ஏற்று 1 மணி நேரம். நம்ம இப்போ கீழே போயிட்டு நம்ம அந்த வழியாக தான் போனோம். சரி வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம். பெண்டு பயங்கரமாக சாய்ராம்னு கட்டிங்க. சினுவன் கோயிலுக்கு வந்துட்டு சாய்ராம்னு கட்டியிருக்காங்க. இந்தியாவில் எந்த மலைக்கு பாறைக்கு போனாலும் ஒரு கதை வச்சிருக்காங்க. சீதை இருந்தாங்க, அஞ்சு பாண்டவர் எல்லா மலையிலையும் தங்கிட்டு போகுது. அவங்க என்ன தூரம் வந்தாங்க சிவனோட. பரவாயில்ல தானே, பரவாயில்ல தானே. என்னது கேம்ப் எடுக்கிறியா? ஆமாம், சரி ஓகே ஓகே. அதனால தான் தோராயமாயத்தையும் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்திருப்பீங்க. தோராயமாயத்தையும் கோயிலுக்கு போயிட்டு வருப்பீங்க. ஒரு 500 500 என்னண்ணா சொல்கிறேன்? டிஸ்ட்ரிக்ட் லெவலாக முடிக்கணும். கடலூரில் பாதி முடிச்சிருக்கீங்க. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு முடிச்சாச்சு. மாவட்டமாக போகிறீங்களா? 5 வருஷம் சென்னையில் இருந்தேன். அதனால அங்கே இருக்க மாவட்டங்கள், அங்கே இருக்க கல்வெட்டு, எல்லா கோயிலுமே ஓரளவு அட்டாச்சு. 75% முடிச்சாச்சு. இப்போ கடலூரில் இருந்தேன், பாண்டிச்சேரி. அது ரிலேட்டடா முன்னாடியே போட்டது லிஸ்ட்டுலாம். ஆமாம், முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க கொஞ்சம் கிட்ட இருக்கும். நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கிட்ட இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரூட்டுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை போட்டு வருவோம். என்ன வண்டி நம்ம வச்சுக்கிட்டா? CB 350 RS. மைலேஜ்லாம் வருதா? 42. போதுமாண்ணா? 42 350. என்ன நம்ம பசங்க அங்கே போயிட்டான் போல இருக்குது. நம்ம இவரை பற்றி நான் ஒன்று சொல்லவில்லை. ஒரு நம்மளுக்கு வந்துட்டு புது ஃப்ரெண்டுங்க. அதாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு புதுசாக ஃப்ரெண்ட் ஆனார். என்ன ஒன்று நம்மள்ட்ட மணப்பாறைண்ணா. அப்போ ஒர்க் பண்ணுற இடம் மட்டும் தான் பாண்டிச்சேரியா? மணப்பாறை எங்கண்ணா இருக்குது? திருச்சி பக்கம். அதுதான் ஸ்லாங் அப்படி வருதா? ஸ்லாங் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. சொல்கிறாங்க இந்த ஊரில் பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்கிறேன். எந்த ஊர் எந்த ஊருன்னு கேட்குறேன். ஆமாம், திருச்சி இந்த மதுரைக்காரங்களாம் பேசுறது அப்படி தான். நெக்ஸ்ட் எங்கண்ணா? அதான் கலகஸ்தி. என்கிட்ட சொல்லிட்டீங்க, வீட்டில் சொல்லல. கலகஸ்தி கலகஸ்தி போயிட்டு ஃபால்ஸ் ஏதாவது போயிட்டு வரணும். தடா ஏதோ ஒரு கோணா ஃபால்ஸ் சொன்னாங்க. கைலாச கோணா. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கண்டென்ட் ஒன்று வந்து சந்திக்கிற வரையும் பாய்.